வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமி தேவ சர்வகாரியேஷு சர்வதா. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போறது விருச்சிக ராசி. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசைகள் அளவற்றதாக இருக்கும். நிறையவே இருக்கு. நமக்கு ஒரு 2-3 ஆசை நிறைவேறணும், அடுத்தது இன்னும் பெரிய லிஸ்ட், அது நிறைவேறணும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 மடங்கு லிஸ்ட். இது மாதிரி போயிட்டே இருக்கும், எண்டே கிடையாது. ஒரு சிலருக்கு ஒன்னை விட இன்னொன்னு பெட்டரா இருக்கும் எல்லா விஷயத்திலையும். அது கல்யாணமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இல்ல பணமாக இருக்கட்டும், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பல பேருக்கு பல்வேறு விதமான எண்ணங்களும் பிரச்சனைகளும் உண்டு. இதுல விருச்சிகத்துக்கு மன அழுத்தம் சந்திரன் நீச்சம் பெறுவதால் அதிகமா இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வழி வேண்டாமா? நாங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறுவோமா பெற மாட்டோமா அப்படிங்கிறது விருச்சிக ராசி நேயர்களுடைய மனசுல ஓடக்கூடிய $1 trillion கொஸ்டின். என் வாழ்க்கையெல்லாம் இவ்வளவுதானா? எனக்கெல்லாம் நல்லதே நடக்காதா? நான்லாம் எத்தனை வருஷம் கழிச்சும் நான் நல்லது நடக்க முடியாதா, ஜெயிக்க முடியாதா? சத்தியமா சொல்றேன், ஜெயிக்க முடியும். அதுக்கு சூட்சமங்கள், சீக்ரெட் இன் அஸ்ட்ராலஜின்னு இருக்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசும் கடலும் ஒன்றுதான். உங்க மனசுக்குள்ள இருக்கு என்ன இருக்கு, எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறது உங்களாலேயே அளக்க முடியாது. உங்க சுத்தி இருக்கிறவங்க தலையை பிச்சுக்கிடுவாங்க. அப்ப விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெற்றி என்பது உண்டா? நல்லதெல்லாம் வருமா, முடியுமா? இந்த பிறவியில இருக்கா? அந்த முருகன் மீது ஆணையாக சொல்கிறேன், விருச்சிகத்திற்கு நல்லது நடந்தே தீரும். முருகன் சாட்சியாக நடக்கும். ராசி அதிபதி செவ்வாய், அவர் முருகனை பறைசாற்றக்கூடிய கிரகம். செவ்வாய்னா முருகன், முருகன்னா செவ்வாய். உங்கள் ராசி அதிபதியின் மீது சத்தியமாக சொல்ல முடியும். அப்போ எந்தெந்த சூழ்நிலையில உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது உங்க பிறப்பு ஜாதகத்துல லான்னு போட்டிருக்கோம். இப்ப மேஷ லக்னம், உங்க பிறப்பு லக்னம் மேஷ லக்னம். உங்க லக்னாதிபதி யாரு? செவ்வாய். அந்த அதிபதி 1ல இருந்தால், 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன, 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன, 12 இடத்துல இருந்தா என்னன்னு பார்ப்போம். இப்ப விருச்சிக ராசிக்கு லக்னாதிபதி யாரா வேணா இருக்கலாம். சனியா இருக்கலாம், சுக்கிரனா இருக்கலாம், குருவா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். யாராக உங்க லக்னாதிபதியா பிறப்பு ஜாதகத்துல இருந்தாலும் அந்த லக்னாதிபதி 1 முதல் 12 இடங்கள்ல இருந்தால் விருச்சிக ராசிக்கு அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் லக்னத்திலேயே இருந்தார்னா கண்டிப்பாக ஹானஸ்டா மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயம் உண்டு. அதாவது மிகப்பெரிய ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை உடைய ஒரு வாழ்க்கை என்பது உண்டு. ஆனால் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு, ஒரு விதமான பதட்டமும் கூடவே இருக்கும். ஹெல்தி லாங் லைஃப் இருக்கும், பட் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும். தைரியமான மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதே மாதிரி தாட்ஃபுல்லா இருப்பீங்க. எதை செய்யறதுக்கு முன்னாடியும் 2 தடவை யோசிப்பீங்க. இதை செஞ்சா நல்லதா இல்லையாங்கிறது உங்களுக்கு விவரம் புரியும். விருச்சிக ராசியாக இருந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்திலேயே உங்க லக்னாதிபதி இருந்தால் நாம சொல்றதெல்லாம் நடக்கும். ஹெல்தி லாங் லைஃப் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தைரியமா இருப்பீங்க. தாட்ஃபுல்லா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் பதட்டம் கூடவே தான் இருக்கும். அதை பத்தி பயப்பட வேண்டியது. பெரும்பாலான சமயங்களில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு லக்னத்திலேயே லக்னாதிபதி இருந்தால் 2 திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த திருமணம் 2ஆம் திருமணத்திற்கு பிறகே பெரிய அளவிலான கெயின்ஸ், ப்ராஃபிட்ஸ், லாபங்கள் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி சொத்து எது மூலியமா வரும்? பெரிய அளவிலான சொத்து அப்படின்னா நிலங்கள் மூலியமா தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறும். நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். நிலம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா, இன்வால்வ் இருந்தீங்கனாலே மாறும். இப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதே லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பெரிய புத்திசாலிகளாக நீங்கள் பிறப்பீர்கள். நல்ல வெல்தி, அதாவது பிறக்கும் போதே born with silver spoon அப்படிங்கிற வகையில நீங்க இருப்பீங்க. அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்து மூலியமா வருமானம் நிறைய வரும். வாடகை மூலியமாவோ அல்லது ஏதாவது அது ரெக்கரிங் இன்கமா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் 1க்கு மேற்பட்ட காதலும் திருமணங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும். அதே மாதிரி வாகனங்கள் மூலியமாக வருமானங்கள் வரும். குதிரைகள் மூலியமாக வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் ரேஸ் இருப்பாங்க, இல்ல ஒரு குதிரை பண்ணையை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்ல குதிரை வாங்க விற்கும் வியாபாரிகளாக கூட இருப்பாங்க. விருச்சிக ராசியா இருந்து உங்க லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் நாம் சொன்னதெல்லாம் நடக்கும்.
அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லக்னத்தின் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் எப்படி? லக்னத்தின் அதிபதி 3ல் இருந்தால் மிகப்பெரிய தைரியம், அசால்ட்டா வரும். அதாவது எதையும் குருட்டு தைரியம், எதை பார்த்தாலும் பயமே இல்லை. பயம்னா எத்தனை கிலோ அப்படிங்கிற அளவுக்கு வெரி பிரேவ் பர்சனா இருப்பாங்க. ரொம்ப ரிலீஜியஸா இருக்கக்கூடிய, அதாவது கடவுள் பக்தி அதீதமா இருக்கக்கூடிய லக்னாதிபதி 3ல் இருந்தால் விருச்சிக ராசி, எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் 3ல் இருந்தால் அந்த லக்னாதிபதி என்னன்னா உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுப்பார். அதே மாதிரி அசால்ட்டா எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை, எந்த பிரச்சனை வந்தானே அங்க நிற்பீங்க, ஓட மாட்டீங்க. அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய மிக கூர்ந்த புத்தியை உடையவர்களாக, ஷார்ப் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். மனைவிக்கும் உங்களுக்கும் சில, கணவனுக்கு மனைவி உறவுல சில சச்சரவுகள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்பீங்க. பயம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. கணவனுக்கும் பயம் இல்லை, மனைவிக்கும் பயம் இல்லை. அதே மாதிரி கூட பிறந்த சகோதர சகோதரிகளாலும் உறவினர்களாலும் மிகப்பெரிய நன்மைகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பாக்கியம் உண்டு. இப்ப அடுத்த நிலைமையில விருச்சிக ராசியா இருந்து லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்கும் அதை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியா நீங்க இருந்து உங்க லக்னாதிபதி 4ல் இருந்தா உங்களை மாதிரி பெற்றவர்களை விரும்பவும் முடியாது. எஸ்பெஷலி அம்மா, நீங்க அம்மாவுக்கு பண்ணக்கூடிய சேவை, அம்மா மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பு, அதை மறுக்கவே முடியாது, மறக்கவும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு உத்தியோகம், அது மூலியமா தான் வாழ்க்கையில மாற்றங்கள். பெரிய பதவிகளில் நீங்கள் அலங்கரிப்பீர்கள். பெரிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், பிரீமியம் வெஹிக்கிள்ஸ்ல போகக்கூடிய யோகம். அதே மாதிரி தாயாருடைய உறவினர்கள் மூலியமாக வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் வரும். அதே மாதிரி தாயாருடைய உறவினர்கள் மூலியமாக பெரிய அனுகூலங்கள், பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நிறைய சகோதர சகோதரிகளை பெறக்கூடிய யோகங்களும் கிடைக்கும். ஒட்டு மொத்தத்துல லக்னத்துடைய 4ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் உங்களை எதிரிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களை யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நம்பணும். இப்ப விருச்சிக ராசி அதிபர்கள் லக்னாதிபதி 5ல் இருந்தா என்ன பண்றது? பிறப்பு ஜாதகம் அதை பத்தி பண்ணலாம். அதாவது உங்களுடைய கோபம் என்பது சடனா, குயிக்கா, டக்கு டக்குன்னு கோபம் வரும். அதே மாதிரி எல்லாரால, பெரிய பெரிய அதிகாரிகளால மதிக்கப்படக்கூடிய ஒரு பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி அடிக்கடி உணர்வு பூர்வமா மனசு ரொம்ப வலிச்சு கண்ணீர் விடுறது போன்றதெல்லாம் நடக்கும். ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்கு தியான பயிற்சி முக்கியம். அதே மாதிரி முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மிகவும் கவனம் தேவை. விருச்சிக ராசி நீங்க உங்க லக்னாதிபதி 5ல் இருந்தால் முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. உங்களுக்கு ஆயுள் வந்து நீண்ட ஆயுள் இருக்கும், ஆனால் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. ஒட்டுமொத்த வாழ்க்கையில நீங்க கிட்டத்தட்ட ஒரு 45-46 வயசுக்கு பிறகு, அதாவது உச்சக்கட்ட வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். யாருமே தடுக்க முடியாது. இது கடவுள் எழுதிய விதி. அதே மாதிரி விருச்சிக ராசியா இருக்கீங்க, லக்னத்துடைய அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல நீங்க இருந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தாய் தந்தையர் மூலியமாகவோ சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ பெரிய அளவிலான வெற்றியை பார்க்க முடியும். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போடக்கூடிய அளவில் சில ஈவெண்ட்ஸ், சில சம்பவங்கள் திடீர்னு நடக்கும். 33 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள், நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல ஆரோக்கியம், எவன் எதிரியா வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுருவீங்க. அதை பத்தி கவலையப்பட மாட்டீங்க. தைரியம் வந்து உங்களுக்கு அசாத்திய தைரியம் இருக்கும். அது மாதிரி வந்து மிகப்பெரிய பணம் அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல தான் வரும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல தான் வரும். எத்தனைதான் பணம் வந்தாலும் நீங்கள் ஒழுக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விருச்சிக ராசி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும். விருச்சிக ராசி உங்க லக்னாதிபதி 7ல் இருந்தால் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரை காதலிச்சு கல்யாணம் தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி மெச்சூர்டா இருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமா தான் வரும். இது லக்னாதிபதி 7ல் இருந்தால். இதுவே விருச்சிக ராசிக்கு லக்னாதிபதி 8ல் இருந்தால் தீய பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் உங்களை வந்து பழக்கி விட பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கும். தேவையில்லாத உறவுகள், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் உங்களை அட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. உங்களை வந்து மனசை சஞ்சலப்படுத்த பார்ப்பாங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். பணத்தையும் மானத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு விட்டுருவாங்க. தனிமை உங்களை வந்து காயப்படுத்தும். அதற்கு இறை வழிபாடு, எப்ப பார்த்தாலும் சோசியலைஸ் பண்ணுங்க, எல்லாரோடையும் போய் நல்லா பழகுங்க. விருச்சிக ராசி உங்க பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதி 8th பிளேஸ்ல இருந்தால், இப்ப நம்ம சொல்லக்கூடாதெல்லாம் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும். உடம்பில் உள்ள ஆரோக்கியத்தையும் நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இது லக்னாதிபதி 8ல் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் 8ல் இருக்கிறதுனால. ஒட்டு மொத்தத்துல வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது 42 வயசுக்கு பிறகுதான். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். ஆனால் ஒன்ஸ் நீங்க டேக் ஆஃப் ஆனீங்கன்னு சொன்னா உங்களுடைய கடைசி காலம் 80-85 வயசு வரைக்கும்
உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கான வெற்றி, ஸ்திரமான வெற்றியை தரும். விருச்சிகராசி என்பவர்கள் லக்னாதிபதி 9 இருந்தால் பயங்கர லக்கு, அதிர்ஷ்டம், குழந்தைகள் மூலியமாக அதிர்ஷ்டம், நல்ல ஒரு குடும்பம், நல்ல அருமையான வாழ்க்கை, நீண்ட ஆயுள், ஸ்பிரிச்சுவலா இன்க்ளைன், ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. இப்ப விருச்சிகராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி 10 இருந்தால் பெரிய நபர்களுடைய பழக்கங்கள், சமுதாயத்துல மிகப்பெரிய பவர்ஃபுல் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கும். தந்தையாருடைய வழி மூலியமாக பெரிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையாருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இதெல்லாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய பர்சனல் திறமையினால மிகப்பெரிய புகழ் பேர் அடையக்கூடிய யோகங்களும் உண்டு. 37 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடந்தே. அது மாதிரி விருச்சிகராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி 11 இருந்தால் எல்லா விதமான, அதாவது 16 வகையான சகல சௌபாகியங்கள்னு சொல்றோம். 16 வகையான செல்வமும் பெற்றுனா 16 குழந்தைகள் அல்ல. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம், கூற்றார், உறவினர், எல்லாருக்கும் வியாபாரம், தொழில், இந்த மாதிரி படிப்பு, கல்வின்னு எல்லாத்தையும் தான் சௌபாகியங்கள்னு சொல்றோம். அந்த மாதிரி 16 வகையான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்திலேருந்து 11ஆம் வீட்டுல விருச்சிகராசி அன்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல இருந்தார். இப்ப நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் 80% ஒர்க் ஆகும். ஒவ்வொரு ஜாதகமும் யூனிக். அந்த ஜாதகத்தை பார்த்தால் 100% கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய தற்சமய பிரச்சனை, இதெல்லாம் சரியாகுமா, எப்பதாயா சரியாகும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்போடு பேசும்போது உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்களை தர முடியும். லக்னாதிபதி 12 இருந்தால் நிம்மதியான தூக்கம் உண்டு கண்டிப்பா. அதே மாதிரி சில உடல் ரீதியான பிரச்சனைகள்ல கவனமாக இருக்கணும். பணத்தை செலவு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறுவது என்பதே ஒரு 43 வயசுக்கு பிறகுதான். பெரிய அளவிலான வெற்றிகள் உங்களை தேடி சேரும். மொத்தத்துல விருச்சிக ராசிக்கு லக்னாதிபதி உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னா லார்டு, லான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம். அந்த லார்டு, அது அதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தால் 1ல இருந்து 12 வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதுல மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு உண்டான துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸை கணிச்சு தர காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வேறொரு சந்தர்ப்பத்துல மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.